வணக்கம். நான் உங்கள் கொல்லிமலை அடிவாரத்து விவசாய பொண்ணு. இன்றைக்கி டீசலை ஃபில் பண்ணிட்டு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் திருப்பி செய்கிற ஒரு கடமை 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 2 பொண்ணுங்க தான். எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ 60ஆம் கல்யாணம் எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூரில் தான் பண்ணியிருக்கோம். அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில். அங்கே தான் இது செஞ்சால் சிறப்புன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கான ட்ரெஸ்ஸு, கோல்டு, தாலி செயின் எல்லாமே ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நான் போக முடியல. ஏன்னா என்னோடய செகண்ட் பேபி 5 மந்த்ஸ் தான். ஸோ நம்ம அங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்போ எங்களுக்கான ட்ரெஸ் மட்டும் கல்யாணத்துக்கு எடுக்க போயிட்டுருக்குறோம். நாமக்கல்லில் சேல் ரோட்டில் இருக்க பிஎஸ்ஆர் சில்க்ஸில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி நம்ம சாரீஸ்னாவே அங்கே தான் போகிறோம். ஸோ இந்த தடவையும் அங்கேயே போய் சாரீ எடுக்க போயாச்சு. இதெல்லாம் நம்ம கல்யாண வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல இந்த முன்னேற்பாடுகளில். ஏன்னா கல்யாண வீடியோ நீட்டாக தெளிவாக வரணும். இதுக்கப்புறம் நம்ம எப்போ கல்யாணம்னு பார்த்திங்கன்னா மே 29 மார்னிங். நம்ம மே 28 நைட்டே கிளம்பிடுவோம். கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்குது. அதனால் நைட்டே நம்ம கிளம்பிடுவோம். அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ணணும், எப்படி எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணணும், யார் மூலயமா பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் கல்யாண வீடியோவில் இன்க்ளூட் பண்ண வேணான்னு தான் இப்போ நான் போட்டுட்ருக்கிறேன். பெருசாக என்னால் வீடியோஸு எடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனை கடந்து வந்திருப்பீங்க. ஏன்னா பேபி வச்சுருக்கவங்களுக்கு இப்போ அதுலேயே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிடும். ஸோ கண்டென்ட்டில் நம்மளால் பெருசாக ஈடுபாடு பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, அம்மாவுக்கு நிறைய சாரீஸ்லாம் எடுக்கணும். ஸோ அதை தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்குறோம். வெயிலுக்கு இதமாக நல்லா மோர்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையும் நல்லா ஜம்முன்னு குடிச்சிட்டு பர்ச்சேஸை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இது கல்யாணத்துக்கு நாள் மே 28 ஈவினிங்கே. நாங்கள் மட்டும் முன்னாடியே காரில் கிளம்புறோம். ஏன்னா தம்பி 5 மந்த்ஸ் ஓல்ட் பேபி. அவனால் ட்ராவல்ஸ்லலாம் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் மட்டும் சீக்கிரம் கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 பேரை நாமக்கல்ல இருந்தும் எங்களோட சொந்த ஊரான பெரம்பலூர்லேருந்தும் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் நாமக்கல்லில் ஒரு பஸ்ஸு பேசியிருக்கிறோம். பெரம்பலூரில் ஒரு ட்ராவல்ஸ் பேசியிருக்கோம். அதனால் அவங்களாம் அதில் வந்துடுவாங்க. நாங்கள் மட்டும் காரில் போகிறோம். என்னடா முன்னே நம்ம காரில் போனோம், இப்போ வேறு காரில் போகிறோன்னு நீங்கள் நினைக்கலாம். பெரம்பலூர் வரைக்கும் நாங்கள் நம்ம கார்லேயே வந்துவிட்டோம். அங்கே அக்கா வீட்டில் விட்டுட்டு 7 சீட்டர் ரிலேஷன் வண்டி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். அதில் அத்தா மாமான்னு ஒரு 4 பேர் ஏற்றிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து டேரெக்டாக நம்ம திருக்கடையூர் பஸ் வரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம். பஸ்ஸில் வரவங்களாம் நைட் 8 மணிக்கு தான் நாமக்கல்லேருந்தே கிளம்புவாங்க. அவங்க மார்னிங் ஒரு 3 o'clock ரீச் ஆகிடுவாங்க. நாங்கள் ஒரு 10:30 வாக்கிலலாம் ரீச் ஆகிட்டோம் திருக்கடையூருக்கு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசிடென்சி, ஜேஆர் ரெசிடென்சி. இதோட வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த இதில் வரும். இது நம்ம பஸ்ஸு. அந்த சைடு ட்ராவல்ஸ் நிற்குது. நாங்கள் விருதாச்சலம், சிதம்பரம், சீர்காழி, திருக்கடையூர் அந்த ரூட்டில் வந்துட்டோம். இந்த ரூம்ஸோட வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். பஸ்ஸில் வந்தவங்களாம் நைட்டு 3 o'clock ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளேட் டெக்கார் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய அக்கா பிளேட் டெக்கார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நாமக்கல்லில். சுபீஸ் பிளேட் டெக்கார் நாமக்கல்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வரும். அவங்க இந்த கல்யாணத்துக்கும் பிளேட் டெக்கார் பண்ணாங்க. இருக்கிற வேலைக்கு நடுவில் இதையும் பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஃபைனலாக கோயிலுக்கும் ரீச் ஆயாச்சு. இதோட நிறைய டீட்டெயில்டான வீடியோஸ், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், எப்படி எல்லாத்தையும் புக் பண்ணோங்கிறதெல்லாம் இனி வரும் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. கல்யாணத்தையும் தெளிவாக ஃபுல் வீடியோவில் பார்ப்பீங்க. இது ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ மாதிரி தான். எப்படிலாம் நான் போனோம் அப்படிங்கிறது தான். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை